أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இதை எல்லாரும் முழுமையா கேளுங்க. நம்ம இந்த வாழ்க்கையில செய்யற காரியங்கள்னால நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது இந்த உலகத்திலயும் சரி மறுமையிலயும் சரி நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம வாழும் போதே அதை நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஆனா மறுமைக்காக நம்ம செய்யற செயல்கள்ல நம்ம லாபம் அடைய போறோமா இல்ல நஷ்டம் அடைய போறோமா அப்படிங்கிற விஷயம் நாளைக்கு மறுமையில போய் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. அதற்கான ஒரு பிரிகாஷனா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீஸ்கள் அமையுது. ஏன்னா முன்னாடியே அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்துடுறாங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு மறுமையில உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்துடுறாங்க. அதையும் மீறி போறவங்க நஷ்டவாளிகள், அல்லாஹ் காப்பாத்துவான். முதல்ல நரகத்துல நுழைவிக்கப்படுற 3 நபர்களுடைய ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ் மேக்சிமம் எல்லாரும் தெரிஞ்சுதான் இருப்போம். இருந்தாலும் இதுல இருந்து என்ன படிப்பினை கிடைக்குது அப்படிங்கறத இந்த பயான்ல நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் மனிதர், அதாவது நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னிலையில 3 மனிதர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அதுல முதல் மனிதர் யாருன்னா, அவரு அல்லாஹ்க்காக வேண்டி போர் புரிஞ்சு அவருடைய உயிரையே இழந்தவர், பெரிய ஷஹீத். அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்பானா, ஆமா இந்த நன்மையெல்லாம் நீ செய்திருக்கியே, இதெல்லாம் நீ யாருக்காக செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பானா. அவர் சொல்லுவாரா, நான் இதெல்லாம் உனக்காக தான் நான் செஞ்சேன், நான் போராடினேன், உயிரையே தியாகம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல நீ பொய் சொல்ற, நீ போராடி இருக்க, நீ உயிர் தியாகம் பண்ணிருக்க, ஆனா இது எல்லாத்தையுமே நீ எனக்காக பண்ணல, உன்னைய பெரிய ஷஹீதுன்னு சொல்லணும், நீ உயிர் தியாகின்னு இந்த பேர் எடுக்கணும், நீ பண்ண. அதே மாதிரி அந்த உலகத்திலேயே உனக்கு அந்த பேரும் கிடைச்சிருச்சு. இப்போ உனக்கு கிடைக்க இருக்க இந்த பாக்கியங்கள் எல்லாத்தையும் இழந்தவனா நீ நரகத்துக்குள்ள நுழைவிக்கப்பட போற அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை நரகத்துக்குள்ள முகங்குப்புற இழுத்து கொண்டு போய் விடுறதுக்கு ஆணையிட்டுருவானா. அப்ப அந்த மனிதனையும் நரகத்துல போட்டுருவாங்களாம். அடுத்து இன்னொரு மனிதர் வருவாரு. அவர் யாருன்னா, தான் கல்வி கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து எந்த நேரம் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்க ஒரு மார்க்க அறிஞர். அல்லாஹ் தஆலா கேட்பானா, இது எல்லாத்தையும் நீ யாருக்காக செஞ்ச அப்படின்னு கேட்பானா. எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன், நான் நிறைய படிச்சேன், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன், நான் எப்பவுமே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தேன், இது எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ பொய் சொல்ற, உன்ன இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீ நினைச்ச. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும் போது உன்னைய ஒரு பெரிய காரி, ரொம்ப அழகா குர்ஆன் ஓதுறாரு அப்படின்னு புகழணும்னு நினைச்ச. அந்த உலகத்திலேயே உனக்கு அந்த புகழ்ச்சி எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்ப மறுமையில கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இழந்தவனா நீ ஆயிட்ட, உனக்கு இது எதுவுமே கிடையாது, நீ நரகத்துக்குள்ள போன்னு சொல்லி அவரை நரகத்துக்குள்ள இழுத்து கொண்டு போகும்படியான ஆணையிட்டுருவானா. அப்ப அவரும் நரகத்துக்குள்ள முகங்குப்புற இழுத்து போகப்பட்டு தள்ளப்பட்டுருவார். அடுத்த ஒரு மனிதர் யார் வருவானா, அவர் அவர்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே மற்ற மனிதர்களுக்காக வாரி வாரி வழங்குன வள்ளலா இருப்பாராம். அல்லாஹ் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பானா, இது எல்லாம் எதுக்காக நீ செய்த அப்படின்னு கேட்கும் போது, யாரெல்லாம் நான் என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வாரி மத்தவங்களுக்கு கொடுத்தேன், இது எல்லாமே உனக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல நீ பொய் சொல்ற, நீ எல்லா சொத்துக்களையும் வாரி வாரி கொடுத்ததான், ஆனா இது எனக்காக செய்யல, உன்னை எல்லாரையும் வாரி வழங்குற வள்ளல்னு சொல்லி புகழணும் அப்படின்னு சொல்லி நீ செஞ்ச. அதே மாதிரி அந்த உலகத்திலேயே அந்த பேரை வாங்கிட்ட, இப்போ உனக்கு எதுவுமே இங்க கிடைக்காது அப்படின்னு இறைவன் சொல்லுவானா. அந்த மனிதரை அல்லாஹ் நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய் போடும்படி கட்டளையிடுவானா. அப்போ அவரு முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரகத்துக்குள்ள போடப்படுவாராம். இப்படி அந்த 3 மனிதர்களும் நரகத்துக்குள்ள போடப்படுவாங்க. இதுல இருந்து நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கு. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே அல்லாவுக்காக செய்யப்படணுமே தவிர நம்ம புகழப்படணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படக்கூடாது. அப்ப நம்ம எதை எதிர்பார்த்து செய்யறோமோ அதை இந்த உலகத்துல நம்ம அடைஞ்சிடலாமே தவிர மறுமையில நமக்கு அது கிடைக்காது. மறுமையில நமக்கு கூலி கிடைக்கணும்னா சிறிய விஷயமா இருந்தாலும் இறைவனுக்காக செய்யப்படுற விஷயங்கள் மூலியமா மட்டும்தான் நம்ம நன்மையை அடைய முடியும். ஒருவேளை அந்த காரியம் செய்யப்படும் போது அது இறைவனுக்காக செய்யப்படாம இருந்திருந்தாலும், நம்ம தான தர்மம் செய்யறோம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், இல்ல நம்ம உயிரையே கொடுக்கற அளவுக்கு நம்ம போவோமான்னு தெரியாது, ஒரு சிறிய அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு அறியாமையினால ஒருவேளை இறைவனுக்காக செய்யப்படாம ஒரு காலத்துல நம்ம இருந்திருந்தாலும், அடுத்து இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம கேட்கும் போது, ஆஹா இறைவனுடைய அருளை அடையறதுக்காக இல்லாம நம்ம பெருமைக்காக செஞ்சுட்டோமே,
இனிமே நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மரண தருவாய்க்கு முன்னாடி நம்மளை மாத்திக்கிட்டோம்னா இறைவன் அங்க நமக்கு என்னென்னலாம் தயார்படுத்தி வச்சிருக்கானோ அது எல்லாத்தையும் போய் நம்ம அடைஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா மரண தருவாய் வரைக்கும் நம்மளுடைய தவற உணராமையே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நாளைக்கு இந்த மனிதர்கள் மாதிரி யார் யாரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நஷ்டவாளிகளா தான் இறைவன் முன்னாடி போய் நிக்கணும். இந்த ஹதீஸ் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னன்னா, நம்ம செய்யற எல்லா அமல்களும், அதாவது அது ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும், பல நேரங்கள்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால சில எண்ணங்கள் தோன்றலாம். மக்களுக்காக செய்யணும், நம்மளுடைய பெருமைக்காக பகட்டுக்காக செய்யணும் அப்படின்ற எண்ணம். ஆனா எந்த இபாதத்துக்கள் செய்த பிறகும் யா அல்லாஹ் என்னுடைய இந்த இபாதத்துக்களை ஏத்துக்க அல்லாஹ், இதுல நான் ஏதாவது தவறிச்சிருந்தா என்னை மன்னிச்சிரு அல்லாஹ், இப்படி நம்ம அல்லாஹ் கிட்ட எந்த நேரமும் துவா செய்யக்கூடிய மனிதர்களா இருந்தா ஒருவேளை நம்ம நன்மையான காரியங்கள் செய்யும் போது நம்ம மனசுல அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருந்திருந்தாலும் அதுக்கப்புறமா அல்லாஹ் தாலா அந்த காரியத்துக்குரிய நன்மையை முழுமையா நமக்கு கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான கை சேதப்பட்ட மக்களா இல்லாம இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யற ஒவ்வொரு நன்மைகளுக்கான நற்கூலிய முழுமையா அடையக்கூடிய ஹிதாயத்து பெற்ற மனிதர்களாக விளங்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.